டேய் என்னடா இன்னைக்கு தான் வந்தீங்க ஃபுல் மப்ல வந்திருக்கீங்க. ரூம் எடுத்த அப்புறம் தானே தெரியுது ஃபேன் இல்லன்னு. ஃபேன் இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லனாலே தூங்க முடியாது. எப்பறா ஃபேன் இல்லாம அதானே தூங்க முடியாதுன்னு தானே சரக்க போட்டு வந்துட்டோம்னே. எங்க ரூமுக்கு வழி காட்டுங்க. இந்த பக்கம் இருக்கு போ. கார் வாங்கடா. ஏடா ஏய் சரக்கு வாங்குன காசுக்கு ஃபேன் வாங்கிருக்கலாம்ல. நாளைக்கு வாங்குறோம்னே. நாளைக்கு வாங்குறீங்களா? அண்ணே ஏய் இன்னைக்கு மேல குடிச்சிட்டு வர்றீங்க. ஏய் ஃபேன் மாட்டீங்களா இல்லையாடா? மாட்டலையே. உங்கறது எப்படின்னு சரக்கு அடிச்சிட்டு வரோம். இங்க வாங்கடா. 15 நாளா வெளிய போய் ஃபேன் வாங்குறேன் அந்த காசுல சரக்க போட்டு வர்றீங்களே. இந்த 15 நாளுக்கு 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா கூட 15000 ரூபாய்க்கு அழகா செகண்ட் ஹேண்ட்ல ஏசி வாங்கி போட்டுருக்கலாம்டா. இன்னைக்கு நாங்க ஃபேன் வாங்கிருப்போம். அதை ஃபிட் பண்றதுக்கு 300 ரூபாய் கேட்டான். அந்த காசு எங்க கிட்ட இல்ல. அதனால ஃபேன் திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் ஆனா நாளைக்கு நம்ம ஏசி வாங்கிருவோம். டேய் இங்க ஏசி வாங்கிருவோனே. காசு இருக்குடா. உங்க கால்ல நாள் விழுறேன். ஃபேனை வாங்கி போட்டு படுங்கடா. ஃபேனை வாங்கி போறேன். போங்கடா டேய்.